வணக்கம் டெக்கீஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் நாம் மல்டிபிள் கமெண்ட்ஸை எப்படி ஒரே நேரத்தில் ரன் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இது நம்மளால் ஈஸியாக பண்ண முடியும். எப்படின்னா, பேஷ் ஃபைலை வச்சு. பேஷ்னால் என்னென்னா, பேஷுங்கிறது ஒரு ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ். அது லினக்ஸில் டிஃபால்ட்டாக இருக்கும். ஆனால் மல்டிபிள் ஷெல் ஸ்கிரிப்டிங்ஸ் இருக்குது. ஆனால் எல்லா லினக்ஸ் டிஸ்ட்ரோஸ்லேயும் பேஷ் தான் இன்பில்டாக டிஃபால்ட்டாக சப்போர்ட் ஆகும். ஸோ இன்றைக்கி நம்ம இதை எப்படி பண்ணலாங்கிறத பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு உங்களோட ஃபைல் மேனேஜரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுக்கு வேணுங்கிற லொக்கேஷனுக்கு போய்க்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நான் டாக்குமெண்ட்ஸ் அப்படிங்கிற லொக்கேஷனுக்கு வந்துட்டேன். ரைட் கிளிக் பண்ணி க்ரியேட் டாக்குமெண்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்குள்ளே போய்க்கோங்க. அதுக்குள்ளே எம்டி ஃபைல் அப்படிங்கிற ஆப்ஷன் தெரியுதா? அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு வேணுங்கிற ஃபைல் நேமை சூஸ் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நான் சாம்பிள் அப்படிங்கிற பேரை இதுக்கு கொடுக்குறேன். இந்த ஃபைலுக்கு சாம்பிள்னு கொடுத்துட்டு இப்போ தான் ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம பண்ணோம். .sh அப்படின்னு போடணும். .shனா பேஷ் ஃபைலோட எக்ஸ்டென்ஷன் போட்டுட்டு அதுக்கப்புறம் சேவ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். அதுக்கப்புறம் சேவ் பண்ண உடனே இங்கே பார்த்திங்கன்னா நம்மளோட ஃபைல் வந்துடுச்சு. இப்போ இதை டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. நாம் எப்பயுமே பேஷ் ஃபைல்னாலே முதல்ல ஒரு கமாண்டை டைப் பண்ணோம். அந்த கமாண்ட் என்னென்னா ஹேஷ்டேக் எக்ஸ்க்ளமேட்ரி மார்க் போட்டு ஒரு /bin/bash இதுதான் அந்த கமாண்டு. இது எதுக்காக போடுறோம், இதோட யூஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்றும் இல்லை, நம்ம பேஷ் ஷெல் ஸ்கிரிப்ட் இருக்கிற அந்த ஃபோல்டர் லொக்கேஷனை ஸ்பெசிஃபை பண்ணுறோம். அவ்வளோதான். இதில் பார்த்திங்கன்னா user/bashனால் யூஸருங்கிற ஃபோல்டருக்குள்ளே பேஷ்னு ஒரு ப்ரோக்ராம் இருக்கும். அது ஒரு டைப் ஆஃப் ப்ரோக்ராம். அதுக்கப்புறம் ப்ரோக்ராம் இருக்கும். ஸோ அந்த ஸ்கிரிப்டை இந்த இடத்துல கால் பண்ணுறோம். அதுக்காக தான் இது. அதை டைப் பண்ணிக்கோங்க. எப்பயுமே ஒரு பேஷ் ஃபைல் க்ரியேட் பண்ணுறோனாலே இதை தான் ஃபஸ்ட் லைனாக போடணும். ஸோ நான் இப்போ sudo apt update அப்படிங்கிற கமாண்டு கொடுக்குறேன். இது நம்மளோட ரெப்பாசிட்ரிஸை அப்டேட் பண்ணோம். ஸோ sudo நெக்ஸ்ட் ஒரு கமாண்டு apt install redshift. இது ஒரு சாஃப்ட்வேர். இந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ண சொல்கிறேன். மூணாவது ஒரு கமாண்டு கொடுப்போம். ஸோ இந்த 2 கமாண்டு எக்ஸிக்யூட் ஆகி முடிச்சதுக்கப்புறம் ஷட் டவுன் பண்ண சொல்கிறேன் சிஸ்டமை. ஸோ ஷட் டவுன் உடனே ஆகாது. ஒரு நிமிஷம் டைம் கேப் கொடுக்கும். அதுக்கப்புறம் தான் ஷட் டவுன் ஆகும். ஸோ நான் என்னோடய கேஸில் வெறும் 3 கமாண்ட் கொடுக்குறேன். நீங்கள் எத்தனை கமாண்ட் வேணாலும் வரிசையாக கொடுத்துக்கலாம். வேறு கமாண்ட் கொடுத்தாலும் கொடுத்துக்கலாம். ஆனால் கமாண்ட் மட்டும் கரெக்டாக இருக்கா பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். ஸோ இந்த ஃபைலில் நம்ம இப்போ சேவ் பண்ணிவிட்டு போகலாம். இப்போ இந்த இடத்துல ரைட் கிளிக் பண்ணி, அதாவது இந்த ஃபைல் இருக்கிற பேஷ் ஃபைல் இருக்கிற சேம் லொக்கேஷனில் ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் டெர்மினல் ஹியர் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபுல் ஸ்க்ரீன் வச்சுக்கலாம். இப்போ டெர்மினலில் இந்த ஃபைல், அதாவது இந்த பேஷ் ஃபைல் இப்போ ரீட் அண்ட் ரைட்டபிள் ஃபைலாக இருக்குது. இப்போ நம்ம இதை எக்ஸிக்யூட்டபிள் ஃபைலாக மாற்ற போகிறோம். அதை எப்படி மாற்றணும்னா, இப்போ நான் டிஸ்பிளே பண்ணுற கமாண்டை அப்படியே டைப் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த கமாண்ட் என்னென்னா chmod ஒரு ஸ்பேஸ் விட்டு u+x இன்னொரு ஸ்பேஸ் விட்டு அந்த ஃபைலோட நேம் sample.sh ஃபுல்லாக எழுதணும் எக்ஸ்டென்ஷனோட. இந்த இடத்துல என்னோடய ஃபைல் நேம் sample.sh. நீங்கள் என்ன ஃபைல் நேம் கொடுத்துக்கலாம் அதை அந்த இடத்துல டைப் பண்ணிக்கோங்க. ஸோ கொடுத்துட்டு என்ட்ரு கொடுக்கணும். என்ட்ரு கொடுத்த உடனே நமக்கு இந்த ஃபைல் ரீட் அண்ட் ரைட்டபிள் ஃபைலாக இருக்கிறது எக்ஸிக்யூட்டபிள் ஃபைலாக மாறிடும். ஸோ நான் என்ட்ரு கொடுத்துட்டேன். ஸோ இப்போ இதுக்கடுத்து என்ன பண்ணணுன்னா, இதுக்கப்புறம் நாம் இந்த ஃபைலில் இருக்கிற கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் ரன் பண்ண வைக்க போகிறோம். அதுக்கு ஒரு கமெண்ட் டைப் பண்ணோம். அது என்னென்னா // மறுபடியும் அந்த ஃபைலோட நேமை மட்டும் எழுதணும். இந்த இடத்துல sample.sh. அவ்வளோதான்.
இந்த டாட் பேக்ஸ்லாஷ் ஃபைல் நேம் அவ்வளோதான். இதுக்கப்புறம் இதை கொடுத்துட்டு என்ட்ரு அமுத்தினோன்னா பாஸ்வேர்டு கேட்கும். ஏன்னா அதில் நம்ம கொடுத்துருக்கிற எல்லாமே சூடோ கமாண்ட்ஸ் சூப்பர் யூசரோடது. ஸோ பாஸ்வேர்டு நான் என்னோடய பாஸ்வேர்ட் டைப் பண்ணிக்கிறேன். டைப் பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுத்தோன்னா அந்த ஃபைலில் இருக்கிற எல்லா ப்ரோக்ராம் எல்லா கமாண்ட்ஸும் எக்ஸிக்யூட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியுது. ஸோ ஃபஸ்ட்டு ஏபிடி அப்டேட்டுங்கிற கமாண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகி முடிச்சிருச்சு. ஃப்ரெஷ் ஆகிட்டுருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு ரெட் ஷிஃப்ட்டுங்கிற கமாண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகிருக்கு பாருங்கள். ரெட் ஷிஃப்ட் இஸ் ஆல்ரெடி தி நியூவஸ்ட் வெர்ஷன். ஸோ நான் ரெட் ஷிஃப்ட் சாஃப்ட்வேர் வந்து ஆல்ரெடி வச்சுருக்கிறதால இது வந்து நியூ வெர்ஷன் அப்படின்னு காமிக்குது. அதனால் வந்து அது இன்ஸ்டால் ஆகலை. ஆல்ரெடி இருக்கிறதால காமிக்குது. இதே இந்த இடத்துல நீங்கள் ரெட் ஷிஃப்ட் இன்ஸ்டால் பண்ணோன்னா எந்நேரம் இன்ஸ்டால் ஆகிட்டு இருந்திருக்கும். கடைசியில் ஷட் டவுன் பாருங்கள். நான் சொன்ன மாதிரி வந்து 1 நிமிஷம் கழித்து ஷெட்யூல் பண்ணியிருக்கு. கீழே பார்த்தீங்கன்னா டைம் தெரியும் 12:23. இது வந்து 12:24க்கு வந்து செட் பண்ணியிருக்கு. ஒரே 1 நிமிஷம்தான். ஸோ நான் இப்போ வந்து ஷட் டவுன் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஷட் டவுன் பண்ணக்கூடாதுன்னா ஷட் டவுன் ஒரு ஹைஃபோன் போட்டு இதான் அந்த கமாண்ட் அதுவே கொடுத்துருக்கு பார்த்தீங்களா. இதை அப்படியே காப்பி பண்ணி நீங்கள் அப்படியே பேஸ்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா கூட போதும். இதை கொடுத்தீங்கன்னா ஷட் டவுன் வந்து கேன்சல் ஆயிரும். இந்த வீடியோ அவ்வளோதாங்க. மறுபடியும் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பாய்.